Hi, hello, வணக்கம் and welcome. This is Q7 Cinema and with me RV Karthik. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்காம ஒரு பேட் வைப்ரேஷனோட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ. என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிஆர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது பெரிய பெரிய ஸ்டார் படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா தேவையில்லாம கட் அவுட்டுக்குலாம் செலவு பண்ணாதீங்க, பெரிய பெரிய கட் அவுட் வைக்காதீங்க, மெயினா கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு செலவு தான். அந்த செலவுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சாரி வாங்கி கொடுங்க, தங்கச்சிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அப்படிலாம் நல்ல விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்க தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட், ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சது. இது வந்து உண்மையாவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான், கேட்க வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா அந்த வீடியோ அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு வந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது மனசுல ஸ்டாருன்னு நினைப்பா, இந்த பையன் எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான், படத்துக்கு கட் அவுட்லாம் வைப்பாங்களா, பால்பிஷேகம் பண்ணுவாங்களா, பயங்கரமான கமெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தவங்க ஒரு வீடியோ பண்ற லெவலுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இஸ் டேலண்டட் பர்சன் ஓன்லி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பட் ஆனா நம்ம அதை பார்க்கும்போது யாரும் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது கமெண்ட்ஸ் பண்றவங்க அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போஸ் முடியலையா, அவன் பேசுற விஷயம் தப்பா இருக்கா, அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி தான் அதை வந்து திட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம என்ன கமெண்ட் பண்ணோன்றத ஒரு 1 hour கழிச்சு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. பட் ஆனா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அதை சம்பந்தப்பட்டவங்க படிச்சாங்க அப்படின்னா லைஃப் லாங் அந்த கமெண்ட்ஸ் மறக்க மாட்டாங்க. அது வேணா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தா கூட, பட் ஆனா எல்லாருமே அதை வந்து மோட்டிவேஷனா எடுத்துப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாதி டேலண்டட் பர்சன்ஸ்லாம் காணாம போயிடுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து முக்கியமா அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, இதையெல்லாம் தாண்டி அதை படிச்சுட்டு மறுபடியும் எஸ்டிஆர் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஃபேன்ஸே கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன்ஸ்ல 2 ஃபேன்ஸாவது கண்டிப்பா இருப்பாங்க. அந்த 2 ஃபேன்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டுட்டு வைங்க, பால் பாக்கெட்ல வந்து பால் அபிஷேகம் பண்ண வேண்டாம், அண்டா நிறைய எனக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் வந்து பாக்கெட்ல இல்ல அண்டால ஊத்துறீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ரசிகர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இதோ பண்றேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கட் அவுட் ஒன்று வச்சு அந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணியிருக்கான் அந்த எஸ்டிஆர் ரசிகன். இன்னொரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலேசியால கார் ஃபுல்லா வந்து எஸ்டிஆர் அவர்களோட போட்டோ ஒட்டிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு வந்து ஃபேன் கிடையாது, அவங்களுடைய தம்பி, எங்களுக்கு வந்து அவங்களுடைய படம் பிடிக்காது, பிடிக்க வேண்டாம், எதுவுமே நடிக்க வேண்டாம், எங்களுக்காக ஒரு ஸ்க்ரீன்ல வந்தா மட்டும் போதும். அவர் தான் தெளிவா தானே சொல்லி தானே நடிக்கிறாரு. AAA படம் வந்து என்னுடைய ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான், யாரும் வந்து என்னை பிடிக்காதவங்கன்னா யாரும் இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தானே நடிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு வந்து பாக்குறீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம், என்னதான் நடந்தாலும் நாங்கள் எஸ்டிஆர் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணியிருக்கான். இது வந்து உண்மையாவே வந்து ஒரு கைத்தட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அப்படி ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது நல்ல விஷயத்துக்காக 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இதை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கெட்ட கமெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து பண்ணாதீங்க. அது லைஃப்ல மறுபடியும் உங்களுக்கே நடந்தாலும் நடக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Q7 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.